கடவுள் கருணாநிதி தான் அப்படின்னு சொன்னா, கடவுள் மறுப்ப கொள்கையா கொண்டு பெரியார வந்து நீங்க பின்பற்றீங்க. ஆனா ஒரு கடவுள் நான் கருணாநிதிய கடவுளா பார்க்குறேன்னு சொல்றீங்க. ஸோ ஒரு ஒரு கன்ஃப்யூஸ்டான ஒரு ஸ்டேட் இந்த முருக மாநாடு அறிவிச்ச நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா, திமுக வந்து போற இடத்துலலாம் மேக்கப் புடிச்சு உளர ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவும் அவங்க லீடர்ஸும் சரி, மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நேத்து நடந்த வந்த கூட்டத்த வந்து அவங்க எதிர்பார்க்கல. எந்த காவல்துறையும் எதிர்பார்க்கல. ஸோ அவங்க ரிப்போர்ட்ஸே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிஎம் குடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா சிஎம்ம வந்து அவங்க மோஸ்ட்டா ஒரு பப்பட்டா தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு நியூஸ் கொண்டு போய் சேருதுன்னு தெரியல. ஆனா நிச்சயமாக அமைச்சர் பெருமக்களுக்கு, குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் ஆகட்டும், மதுரையில உள்ளவங்களாகட்டும், திருச்சியில உள்ளவங்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனர். அ காவி வேட்டி கட்டிக்கிட்டு கோயிலுக்கு மட்டும் கோயில் துறைக்கு அமைச்சரா இருந்தா பத்தாது. நீங்க அறிவாலயம் வாட்ச்மேன் மாரி பிஹேவ் பண்றீங்க. அமைச்சர் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். உண்மையிலேயே வந்து அவருக்கு திராணி இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும், இத்தனை ஆண்டு காலத்துல நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமைன்னு நீங்களே வந்து கிளைம் பண்றீங்க. நான் பெரிய சீனியர்ன்னு சொல்றீங்க. ஆனா உங்களால கோயில் சொத்தை நீங்க கோயில்களுக்கான அமைச்சரா இருந்துட்டு, கோயில்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்களை உங்களால மீட்க முடியுமா? உங்களுக்கு அந்த திராணி இருக்கா? அந்த தைரியம் இருக்கா? நீங்க வந்து கோயில்களோட சொத்து எத்தனை லட்சம் கோடியான சொத்து வந்து இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பாளர் மத்தியில இருக்கு. அந்த என்க்ரோச்மெண்ட்ட வந்து திருப்பி வாங்க கூட உங்களுக்கு தகுதி இல்ல. நீங்க எதுக்கு அடுத்தவங்கள பத்தி கவலைப்பட்டு பேசுறீங்க? ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உங்களால செய்ய முடியவில்லை. இந்து கோயில்களோட சொத்தவே உங்களால காப்பாத்த முடியல. அத திருப்பி எடுக்க முடியல. ஆனா அமைச்சர் பதவி வேணும், காவி வேட்டி கட்டிக்கணும், மக்களை ஏமாத்தணும் எப்படி? எந்த சிவபெருமானோ, முருகப்பெருமானோ உங்களுக்கு அருள் புரிய மாட்டாரு. நீங்க வாரம் சனிக்கிழமை வந்து பாச்சாரி கோயிலுக்கு போறீங்க. அந்த பெருமாளே உங்களை காப்பாத்த மாட்டாரு. ஏன்னு கேட்டா, பெருமாள் கோயில் சொத்து எத்தனையோ கோயில் சுத்தி இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ வந்து இன்னைக்கு கடை போட்டு பட்டா போட்டு இடத்துல வந்து வீடு கட்டிட்டாங்க, மசூதி கட்டிட்டாங்க. அதெல்லாம் மீட்டுட்டு வாங்க. அதை மீட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பெருமாளோட அருள் முழுசா உங்களுக்கு கிடைக்குமே தவிர, அதை விட்டுட்டு வெறுமனே காவி வேட்டி கட்டினா மட்டும் மக்களை வந்து ஏமாற்ற முடியாது என்பதை வந்து அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும்.